ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 12th எத்திக்ஸில் வந்து அறிவியல் பண்பாடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களோட பண்பாடு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து குப்தர் கால பண்பாடு. 3ஆம் நூற்றாண்டில் இறுதியில் வந்து குப்த அரசர் வந்து ஸ்ரீகுப்தர் என்பவரால் வந்து தோற்றுவிக்கப்பட்டார். இதில் வந்து பார்த்தோன்னா முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தர், இரண்டாவது சந்திரகுப்தர், அதே மாதிரி முதலாம் குமாரகுப்தர் வந்து இந்த பேரரசினர் சிறந்த மன்னர்கள் சொல்கிறாங்க. இந்தியா பண்பாட்டிற்கு குப்தர்கள் வந்து பல வகையில் உதவினார்கள். அவங்களுடைய ஆட்சி மொழி, சமூகம், பொருளாதாரம், சமயம், நுண்கலை, இலக்கியங்கள், அறிவியல், தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு வகையான பண்பாடு கூறுகள் தங்களை முத்திரை பதித்துள்ளார்கள் சொல்கிறாங்க. சான்றுகள் பார்த்தோன்னா இதோட என்னென்ன சான்றுகளாக சொல்கிறாங்கன்னா, விசாகதத்தரோட காளிதாசர் ஆகியோருடைய இலக்கியங்களும், அலகாபாத் கர்த்தூன் கல்வெட்டு, மெஹரோலி கிருமுத்தூன் வந்து அதாவது சீன பயணியான போகேகோ அப்படின்ற பயண குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இது இம்பார்ட்டண்ட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாணயங்கள் மற்றும் வரலாறு சின்னங்கள் மூலிமா குப்தர்கள் வந்து பற்றி அறிவதற்கு சான்றாக வந்து திகழ்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஃபாஹியானின் குறிப்புகள்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி வந்து பார்த்தோன்னா ஃபாஹியான் தான். வந்து இவர் பெஷாவர், காசி, கயா உள்ள இடங்களில் வந்து வசித்தாருன்னு சொல்கிறாங்க. இவர் இந்தியாவில் வந்து 9 ஆண்டுகளை வந்து தங்கியிருந்தார். பாட்லிபுத்திரத்திலே 3 ஆண்டுகள் தங்கி சமஸ்கிருத மொழியும் பௌத்த இலக்கியங்களும் கற்றாருன்னு சொல்கிறாங்க. இவர் குறிப்பாக 2ஆம் சந்திரகுப்தரோட கால அரசியல், சமூகம், பொருளாதார, சமய நிலைகளை பற்றி கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஃபாஹியானோட இது வந்து போகோக்கி, இது வந்து இம்பார்ட்டன்ட். ஆட்சி முறை பார்த்தோன்னா குப்த பேரரசுகள் பரம பட்டாரகா, ராஜாதி ராஜா, பரமேஸ்வரா, சாம்ரட், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சாம்ரட் போன்ற விருது பெயர்களை வந்து சூட்டி கொண்டார்களாம். பேரரசு கீழே வந்து முதலமைச்சர், படைத்தலைவர் உள்ளிட்ட அமைச்சரவையும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த அமைச்சரவைகள் அரசனுக்கு ஆலோசனை வழங்கினார்கள். குப்தர் காலத்தில் குமாரமித்யா என்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் பற்றியும், மகா சந்தி விக்ரகா என்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் பற்றியும் குப்தர் காலத்திலோட கல்வெட்டுகள் வந்து கூறுதுன்னு சொல்கிறாங்க. நிதித்துறை மற்றும் இராணுவத்துறையில் பொறுப்பு வகித்தவர்கள் வந்து அமைச்சர்களை வந்து முறையே என்னன்னு சொல்கிறாங்கன்னா தண்டநாயக்கா, மகா தண்டநாயக்கான்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படின்ட்டு அலகாபாத் கல்தூனில் வந்து குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அலகாபாத் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தருக்காக அரிசேனா வந்து எழுதியிருப்பார். அதெல்லாம் அரிசேனா வந்து மகா தண்டநாயக்கா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி குப்தர்கள் வந்து காலத்தை வந்து குதிரைப்படை தலைவர்களை வந்து மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அதே மாதிரி அலகாபாத் கல்வெட்டில் பார்த்தோன்னா அரிசேனர் வந்து பார்த்தோன்னா அரிசேனா சமுத்திரகுப்தரோட அவைக்கால புலவர். இவர் வந்து 33 வரிகளில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் முதலாம் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றியும் படைத்திறன் ஆகியவற்றை பற்றியும் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. குப்த அரசின் எல்லைகள் பற்றியும் அதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குப்தர்களோட ஆட்சி பிரிவு பார்த்தோன்னா குப்தர்கள் வந்து பேரரசை வந்து தேசா அல்லது புக்தி அப்படின்னு பிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. மாநிலங்களை வந்து பார்த்தோன்னா மாநிலங்களாக பிரித்து அந்த மாநிலங்களை வந்து வந்து பார்த்தோன்னா உபரிக்கா என்ற ஆளுநர்களை வச்சு ஆட்சி செய்தார்கள்னு சொல்கிறாங்க. இவர்கள் வந்து பேரரசால் வந்து டைரெக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. உபரிக்கா வந்து மற்ற அதிகாரிகளை வந்து நியமித்தாருன்னு சொல்கிறாங்க. உபரிக்கா மாநில நிர்வாகத்துடன் யானைப்படை, குதிரைப்படை வீரர்களையும் படைத்துறை நிர்வாகத்தை மாநில அளவில் நிர்வகித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி லோகபாலா என்ற அலுவலரை பற்றி ஈரான் கல்வெட்டு வந்து குறிப்பிடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாநிலங்கள் விஷயம் என்ற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு மாநிலங்களை வந்து விஷயம்னா பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேரரசே வந்து தேசா அல்லது புக்தின்னு பிரித்தாங்க. அந்த தேசா அண்ட் புக்தியில் மாநிலங்களாக வந்து உபரிக்கா பிரித்தாங்க. அந்த மாநிலத்தை என்ன பிரிச்சிருக்காங்க, விஷயங்கள்னா மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. இவற்றை ஆட்சி வந்து செஞ்சவங்களும் விஷயப்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களை வந்து மாநில ஆளுநர் வந்து நியமிக்கப்பட்டார்கள் சொன்னார். மாவட்டங்களை பார்த்தோன்னா மாவட்டத்தை மறுபடியும் என்ன பிரிச்சிருக்காங்க, பூமி, பாத்தகா, பீட்டா போன்ற பல்வேறு ஆட்சி பிரிவாக வந்து பிரித்தாங்க. அவற்றில் வந்து ஆயுக்தா, மகாதரா போன்ற அதிகாரிகள் வந்து ஆட்சி செய்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், ஆயுக்தா அண்ட் மகாதரா. அதே மாதிரி மகாதராவுக்கு கீழே வந்து 8 உறுப்பினர்களை கொண்ட குழு வந்து செயல்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்து பஞ்ச மண்டலி என்ற குழுமத்தை பற்றி வந்து ஒரு குறிப்பு வந்து சாஞ்சி கல்வெட்டில் வந்து காணப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். மாநில அளவில் வந்து ஆலோசனை, விஷய
மாவட்ட அளவிலிருந்து ஆலோசனை குழு விஷயபதிக்கு நிர்வாக முறையில் ஆலோசனை கூறினார்கள். இக்குழு வந்து அத்தியஷ என்ற பெயர் வந்து இருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அத்தியஷன்னா வந்து மாவட்ட அளவில் இருந்து ஆலோசனை குழு விஷயபதிக்கு வந்து விஷயன்றது மாவட்டம் நிர்வகிக்கிறவங்க தானே, அந்த ஆலோசனை கூறிய இந்த குழுவுக்கு வந்து அத்தியஷ என்ற பெயர். கிராம பஞ்சாயத்துகளும் சிறப்பு பெற்று திகழ்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேச பெரும்பாலான பகுதியில் வந்து மன்னரே நேரடி நிர்வாகத்துக்கு கீழே செயல்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து அவங்க பக்கத்தில் இருந்துச்சு, அதனால் அவங்க ஆட்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. குப்தரோட ஆட்சி முறை வந்து வகாட்டக்கால், கலஞ்சூரிகள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் போன்றோருக்கு வந்து முன்னோடியாக திகழ்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. புத்த பேரரசின் பல்வேறு நிர்வாக முறைகளை இவர்கள் பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. படை நிர்வாகம் பார்த்தோன்னா குப்தர் காலத்தில் காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை ஆகிய படைகள் இருந்தன சொல்கிறாங்க. மன்னரால் சிறப்பாக வழி நடத்தப்பட்ட இப்படை நிர்வாகம் குப்தர்களின் வெற்றிக்கு காரணமாக திகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. காலாட்படையின் தலைவர் வந்து பாலகிருதயா. அதே மாதிரி குதிரைப்படையின் தலைவர் வந்து சேனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். இராணுவ கிடங்கினோட தலைமை அதிகாரி வந்து ரணபந்தகர். இதுவும் இம்பார்ட்டன்ட். ரணபந்தகர்னு சொன்னாங்க. மகா பிரதிஹாரா அப்படின்னா வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அரண்மனை காவலர்கள் சொல்கிறாங்க. கத்தியபத்திகா அப்படின்னா அரசோட சமையலறை கண்காணிப்பாளர் சொல்கிறாங்க. அமத்யா, சச்சிவா போன்றவர்கள் பார்த்தா அலுவலக நிர்வாக அதிகாரிகளாக பணியாற்றினார்கள் சொல்கிறாங்க. ஒற்றோர்களை வந்து துட்டகா அப்படின்ற மாதிரி உளவு அமைப்பு வந்து சொல்கிறாங்க. அமத்யா, சச்சிவா வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அலுவலக நிர்வாக அதிகாரிகள் அர்த்தம். சமூக நிலை பார்த்தோன்னா குப்தர் காலம் வந்து சமூக நிலை வந்து சிறந்து விளங்குதுன்னு சொல்கிறாங்க. குடும்பங்கள் வந்து கூட்டு குடும்பமாக தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. வர்ணாசிரம முதலிய அடிப்படையில் குப்தர்களுக்கான சமூகத்தில் பல்வேறு தொழில் பிரிவு மக்களும் வாழ்ந்தார்கள் சொல்கிறாங்க. உயர்குடியினர் வந்து சமூகத்தில் அனைத்து உரிமையும் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு உயர்நிலையில் வைத்து மதிக்கப்பட்டனர்னு சொல்கிறாங்க. இவர்கள் கல்வி அறிவும் பெற்று சமூகத்தில் சிறந்து விளங்கினர் சொல்கிறாங்க. ஆச்சாரியா என்று ஆசிரியர்களுக்கு சமூகத்தில் உயர் மதிப்பு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பெண்கள் காதணி, கழுத்தணி, வளையல்கள் முதலியவற்றை அணிந்திருந்தனர் சொல்கிறாங்க. தங்கம், வெள்ளி போன்றவற்றினால் ஆபரணங்களுக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமான பாயிண்ட், போர்க்கைதிகள், கடனாளிகள், சூதாட்டத்தில் தோற்றவர்களை அடிமைப்படுத்தப்பட்டனர். ஸ்லேவ் சிஸ்டம் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. போர்க்கைதிகள், கடனாளிகளை சூதாட்டத்தில் தோற்றவர்களை அடிமைப்படுத்திட்டார்களாம். குப்தர் கால பொருளாதார நிலை இம்பார்ட்டன்ட். குப்தர் காலத்தில் வந்து வேளாண்மையே வந்து முக்கிய தொழிலாக விளங்கியதுன்னு சொல்கிறாங்க. நெல், கோதுமை, பார்லி போன்ற தானியங்களை வந்து பயிரிட்டாங்க. விளைச்சல் மற்றும் நிலத்தில் தன்மையை அடிப்படையில் விளைச்சல் மற்றும் நிலத்தின் தன்மையில் அடிப்படையில் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது. ஜல நிர்கமா என்ற வடிகால் மூலம் நீர்ப்பாசன பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டதுன்னு சொன்னாங்க. சுதர்சன ஏரி வந்து குப்தர் கால நீர்ப்பாசனத்தின் முக்கிய இடம் பிடித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. விளைச்சலில் 1/6 பங்கு மக்களிடமிருந்து வரியாக பெறப்பட்டது. அதான் போகா வந்து பார்த்தோன்னா 1/6 சொல்கிறாங்களா அது. அவ்வரி போகா ஓகே என்று எண்ணப்பட்டது. காரா என்பது கிராமங்களில் வாழ்வோருக்கு மீது விதிக்கப்பட்ட வரின்னு சொல்கிறாங்க. இரண்யானா வரி, தங்க நாணயங்கள் வைத்திருப்போருக்கான செலுத்தும் வரி அப்படின்னு அர்த்தம். ஓகே, காரான்னா வந்து கிராமத்தில் வாழ்ந்தீங்கன்னா அவங்களுக்கு வரி. குப்தர் காலத்தில் வந்து சிறந்து வெளியே உலகத்தொழில், சுரங்கத்தொழிலும் இப்போ வந்து நல்லா சிறந்து வந்துச்சுன்ற செய்தி வந்து வராகமீரரும் காளிதாசர் பார்த்தோன்னா அடிக்கடி வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இக்காலத்தில் வந்து பீகார்லேருந்து இரும்பும் ராஜஸ்தான்லேருந்து செம்பும் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். வணிகர்களுக்கு வணிக் ஸ்ரேஷ்டி அண்ட் ஷரத்வஹா அப்படின்னு 3 பிரிவினராக இருந்தாங்க சொன்னாங்க. ஷரத்வஹான் வந்து அதாவது கேரவன் ட்ரேடர்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸ்ரேஷ்டி வந்து உள்ளூர்லேயே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னாங்க. உஜ்ஜயினி, காஷி, வைஷாலி, கயா, பிரயாக், அகமதாபாத், மதுரா ஆகிய இடங்கள் வந்து குப்தர்களோட முக்கிய ட்ரேடிங் சென்டராக இருந்தது. உஜ்ஜயின் தான் வந்து செகண்ட் ட்ரேடிங் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. கங்கா, கிருஷ்ணா, காவேரி, பிரம்மபுத்திரா ஆகிய நதிகள் வந்து உள்நாட்டு நீர்வழி வணிகத்துக்காக பயன்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாண், புரோச், கம்போத், திரமிலிப்தி ஆகிய துறைமுக பகுதிகளிலிருந்து அரேபியா, பாரசீக போன்ற நாடுகளிலிருந்து அயல்நாட்டு வணிகம் நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. சமய நிலை வந்து குப்தர் காலத்தில் இந்து சமயம் முழுமையடைந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்து சமயம் வந்து முழுமையடைந்ததுன்னு சொல்கிறாங்க. சமண பௌத்த சமயங்களும் மக்களால் பின்பற்றப்பட்டன.
சமண பௌத்த சமயங்களும் வந்து மக்களால் பின்பற்றச்சுன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் வந்து தசாவதார கதைகள் போன்றவற்றை கேட்டறிந்து மக்களுக்கு இந்து சமயத்தின் மீது மிகுந்த மதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய கதைகள் கூறப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கை செம்மிவெளி பகுதியை ஃபாஹியான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சீன பயணி வந்து பிராமணர்களின் பூமி அப்படின்னு குறிப்பிடுறாரு. குப்த மன்னர்கள் பெரும்பான்மையாக இந்துவாகவே இருந்தாலும் சமய சகிப்பு தன்மையோடு வாழ்ந்தார்கள் சொல்கிறாங்க. இந்து சமயத்தில் புதிய ஆன்மீக நம்பிக்கைகள் குப்தர் காலத்தில் தோன்றின அப்படின்னு சொன்னாங்க. மகாவிஷ்ணுவின் வாகனமாக கருடனையை வந்து வழங்கினர் சொன்னாங்க. அதே மாதிரி குப்தாவோட எம்பலம் வந்து கருடா. வக்காட்டோகாவோட எம்பலம் வந்து போயர். ஓகே. பாகவதம் என்ற முக்கிய இது இம்பார்ட்டண்ட்டு. பாகவதம் என்ற பெயரில் மகாவிஷ்ணுவின் வழிபாடு, லட்சுமி வழிபாடும் புதிய சமய சடங்குகளும் வட இந்தியா முழுவதும் பரவின அப்படின்னு சொல்கிறாங்க. மகாவிஷ்ணுவின் தச கருத்துக்கள் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தன. மேலும் ராமாயணத்தில் வந்து நாயகனான ராமனை வந்து பார்த்தோன்னா கடவுளாக வழிபட்டனர். சிவ வழிபாடு மக்களால் பின்பற்றப்பட்டது. வக்காட்டக்கா, கடம்ப வம்சா மன்னர்கள் சிவ வழிபாட்டை வந்து பெரிதும் பின்பற்றினர்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன் தான். பசுபதம்னா பாகவதம் வந்து பெயரில் மகாவிஷ்ணு வழிபட்டார். பசுபதம் என்ற பெயரில் வந்து இதுவும் இம்பார்ட்டன்ட். சிவ வழிபாடு வந்து பின்பற்றப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரம்மன், சூரியன், கார்த்திகேயன், கணேஷா, துர்கை, சரஸ்வதி போன்ற கடவுளை வந்து மக்கள் வந்து வழிபட்டாருன்னு சொன்னாங்க. பசு, பாம்பு அப்படின்னு நாக வழிபாடு போன்ற விலங்குகளையும் மக்கள் வழிபட்டனர். கங்கை, யமுனை போன்ற நருதிகளையும் வழிபட்டனர். அதே மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்ற மும்மூர்த்திகளையும் வழிபட்டனர்னு சொன்னாங்க. இந்தியா வருணன், யமன் போன்ற கடவுளையும் வழிபட்டனர். காசி, பிரயாக் போன்ற இடங்களே புண்ணிய சேஸ்திரங்களாக கருதப்பட்டன. புனித தலங்களுக்கு யாத்திரை செல்லும் வழக்கம் மக்களிடையே பரவலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தர் காலத்தில் இருந்து இந்து சமய மெசபடோமியா பகுதிகளிலும் ஜாவா, சுமித்ரா, போர்னியோ ஆகிய வந்து தென்கிழக்கு நாடுகளுக்கும் வந்து பரவியது அப்படின்னு சொன்னாங்க. தென்கிழக்கு நாடுகளுக்கும் பரவியதுன்னு சொல்கிறாங்க. குப்தர் காலம் வந்து இந்திய சவியல் காலைகளின் காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாசிக்கல் எரா அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டன் எரான்னு சொல்கிறாங்க. இந்து கடவுள்களுக்கு கோயில்கள் வந்து இங்கே தான் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. பாலித்தீவு வந்து பார்த்தோன்னா குப்த பேரரசில் இந்து சமயம் இந்தியாவிலிருந்து பாலத்தீவிற்கும் பரவிதுன்னு சொல்கிறாங்க. இந்த இந்திய பண்பாடு விழாக்களும் இன்றளவும் அங்கு வந்து மக்களால் பின்பற்றப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. 7ஆம் நூற்றாண்டில் இந்தியா பண்பாடு சிறப்புற்று இருந்ததாக சீன பயணி இச்சிங் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இச்சிங் வந்து தமது குறிப்பேட்டில் வந்து சொல்லியிருந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. பௌத்த சமயங்கள் வந்து குப்தர் காலத்தில் வந்து இந்து சமயம் செல்வாக்கு பெற்றிருந்தாலும் பௌத்த மதமும் சமண மதமும் மக்களால் பின்பற்ற தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேஷ் ஆகிய பகுதிகளில் வந்து பௌத்தம் வந்து செல்வாக்குடன் திகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. வசுபந்து என்ற பௌத்த சமய அறிஞரை வந்து 1ஆம் சமுத்திரகுப்தர் வந்து ஆதரிச்சாருன்னு சொல்கிறாங்க. புத்தகேசர் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். புத்தகேசர் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். புத்தகேசர் என்ற இலங்கை நாட்டு பௌத்த அறிஞர் குப்தர் காலத்தில் புகழ்பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. புத்தகேசர் வந்து இலங்கை நாட்டோட பௌத்த அறிஞர். அதே மாதிரி காஷ்மீர், காந்தாரம் போன்ற பகுதியில் வந்து இந்து சமயமும் பௌத்த சமயமும் செழிப்பெற்று இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. பௌத்த சமயம் செல்வாக்கு பெற்றிருந்தன. அஜந்தா, எல்லோரா குகை ஓவியங்களும் வட இந்தியாவில் ஸ்தூபிகளும். அஜந்தா, எல்லோரா குகையில் வந்து புத்தாவை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் ஸ்தூபிகளும் வந்து பௌத்த சமயத்தோட மக்கள் பின்பற்றியதற்கான ஆதாரமாக திகழுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து சமண சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமண சமயம் மதுரா, வல்லபி, உதயகிரி போன்ற இடங்களை வந்து செல்வாக்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இலக்கியங்களை வந்து குப்தர் காலத்தில் வந்து பார்த்தோன்னா பல கவிஞர்கள் பல்வேறு வகையான இலக்கியங்களை வந்து பல அறிஞர்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து செல்வாக்கு பெற்றிருந்தார்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி குப்தர் காலத்தை வந்து பல கவிஞர்கள் பல்வேறு வகையான இலக்கியங்களை படைத்து வடமொழியில் புதிய பருமலர்ச்சி வந்து ஏற்படுத்தினாங்க. அது யாருன்னா காளிதாசர், சாகுந்தலம், விக்ரமோர்வசியம், மாளவிக அக்னிமித்ரம்,
ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம், ரிது சம்ஹாரம் காளிதாசர் எழுதினது. விஷாகதத்தர் வந்து முத்ர ராட்சசம், தேவி சந்திரகுப்தம், வத்யஸ்யரயான் வந்து காமசூத்திரத்தை வந்து எழுதியிருப்பார். அடுத்தது வராகமீரர் வந்து பிருகுத சம்ஹிதத்தை வந்து எழுதியிருப்பார். சந்திரா வந்து பார்த்தோன்னா சந்திரச்சரியம், வியாக்கரணம் போன்ற நூல்களை வந்து எழுதியிருப்பார். அமரர் வந்து பார்த்தோன்னா அமரகேசம் போன்ற, வாக்பட்டர் வந்து அஷ்டாங்க சக்ரிதம், அஷ்டாங்க கிருதம், சம்ஹிதை மருத்துவம் பற்றி இதை எழுதியிருப்பார். ஆரியபட்டர் வந்து கணித நூல்களையும் வானவியல் பற்றியும் எழுதியிருப்பார். சாமாண்டகர் வந்து நிதிஷாதா சாமாண்டகர் வந்து நிதிஷாரம் வந்து எழுதியிருப்பார். வீரசேனர் வந்து வியாக்கரணம்ன்ற ஒரு நூலை வந்து எழுதியிருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து குப்தர் காலத்தில் வந்து அறிவியல் தொழில்நுட்ப படிப்படியாக வளர்ச்சி பெற்றதாக சொல்கிறாங்க. ஆரியபட்டர் வந்து குப்தர் காலத்தில் வாழ்ந்த தலை சிறந்த அறிஞர்கள் அப்படி சொல்கிறாங்க. இவர் கணிதம், வானவியல் போன்ற துறைகளில் வந்து சிறந்து விளங்கினார். இவர் ஆரியபட்டியம் என்ற நூலை வந்து எழுதினார். 1 முதல் 9 வரையான எண்ணிற்கு முன்னும் பின்னும் சுழியத்தை பயன்படுத்தும் முறையை இவரால் கண்டுபிடிக்கிறது. இவர் தான் ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் அல்ஜிப்ரான்னு சொல்கிறது யாருன்னா ஆரியபட்டாவை தான் சொல்கிறாங்க. இயற்கணிதத்தை வந்து கண்டுபிடிச்சார் அல்ஜிப்ராவை. வர்க்கம் மூலம் வந்து இன்டீஜர்ஸை கண்டுபிடிச்சதும் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூமியை வந்து சூரியனை வந்து பூமி வந்து வலம் வருதுன்றதையும் கோள்கள் வந்து சுழற்சி பற்றி குறிப்பிட்டிருக்காரு. மெஹரோலிக் இரும்புத்தூணில் வந்து குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட இம்மெஹரோலிக் இரும்புத்தூணில் வந்து இன்று வரை பல்வேறு இயற்கை சீற்றங்களும் துருப்பிடிக்காமல் உள்ளது. இது குப்தர்களோட உலோக கலை சிறத்து சான்றாக திகழுதுன்னு சொல்கிறாங்க. குப்தர் காலத்தில் வாழ்ந்த மற்றொரு அறிவியல் மேதை வந்து வராகமீரர். இவர் வந்து பார்த்தோன்னா பருக் சம்ஹிதை என்ற நூலை வந்து எழுதியிருக்கார். இவர் வந்து பார்த்தோன்னா விண்வெளி, கோள்கள், தாவரங்கள், நில அமைப்பு போன்றவற்றை பற்றி அதில் குறிப்பிட்டிருக்காரு. அஸ்வசாஸ்திரத்தில் வந்து பார்த்தோன்னா அஸ்வனா விலங்கு. ஓகே, அஸ்வசாஸ்திரத்தில் வந்து கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய்களை பற்றியும் அவற்றுக்கான சிகிச்சை முறைகளை பற்றியும் குறிப்பிட்டிருக்காரு. சரகர் பார்த்தோன்னா புகழ்பெற்ற மருத்துவராக திகழ்ந்திருக்காரு. சரகம் சிதா என்ற மருத்துவ நூலை வந்து எழுதியிருக்காரு. தன்வந்திரி பார்த்தோன்னா குப்தர் காலத்தில் வந்து தலை சிறந்த ஆயுர்வேத மருத்துவ மேதையாக இருந்தார். இவர் மனிதருக்கு ஏற்படும் நோய்களை பற்றியும் அதற்கான சிகிச்சை முறை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. கட்டிடக்கலைகள் பார்த்தோன்னா குப்தர்கள் வந்து கோயிலில் பின்வரும் 5 வகையான சிறப்பம்சங்களோடு காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில், அதே மாதிரி விமானத்துடன் கூட 2ஆம் மாடி தட்டையாக கூரை கொண்ட சதுர கோவில், வளைக்கோட்டை கோபுரம், சிகரம் கொண்ட சதுர கோயில், செவ்வக வடிவில் கோயில்கள், வட்ட வடிவ கோயில்கள் இதெல்லாமே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வட இந்தியாவில் வந்து நகர கட்டடக்கலை பாணியிலும் தென்னிந்தியாவில் திராவிட கட்டடக்கலை பாணியிலும் பின்பற்றி கட்டப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த்தில் வந்து பார்த்தோன்னா நகரமும், சவுத்தில் வந்து பார்த்தோன்னா திராவிட ஸ்டைல்லையும் கட்டியிருக்காங்க. தியோகர் என்ற இடத்தில் பஞ்சியாத்தன முறைப்படி மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்கள் மையப்படுத்தி தசாவதார கோயில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். மேலும் அந்த சாந்திநாதர் என்ற சமண துறவிக்கு கோயிலும், ஜபால்பூர் அருகே திவாகா என்ற இடத்தில் மகாவிஷ்ணுவிற்கு கோயிலும் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பூமரா என்ற இடத்திலும் நச்சனத்தாரோ என்ற இடத்திலும் நகரபாணியில் வந்து கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. கான்பூர் அருகே பிதர்கன் என்ற இடத்துல வந்து செங்கற்களால் கட்டப்பட்ட கோயில் குப்தர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாக திகழ்துன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி குப்தர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்கள் 4 வகை மண்டபங்கள் இடம்பெற்றிருந்தன. இங்கே வந்து பார்த்தோன்னா 4 வகை மண்டபங்கள் வந்து இடம்பெற்றிருந்ததாக சொல்கிறாங்க. குப்தர்களின் பெரும்பாலான கோயில்கள் ஹீனர்களின் படையெடுப்பின் போதும் இடிக்கப்பட்டன. ராஜகிருதம், சார்நாத் போன்ற இடங்கள் அழகிய பௌத்த ஸ்தூபிகள் அமைக்கப்பட்டிருந்தனன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து சிற்பக்கலை. குப்தர் காலத்தில் வந்து சிற்பக்கலை வந்து சிறப்புற்றிருந்ததுன்னு சொல்கிறாங்க. மதுராவில் குப்தர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட மதுராவில் வந்து பார்த்தோன்னா குப்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலையில் கிரேக்க கலைகளோட சாயல் வந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சார்நாத்தில் நின்ற வடிவில் புத்தர் சிலை சிறப்பாக அமைக்கப்பட்டது. சார்நாத் கலைப்பாணி இந்தியாவில் மிகச்சிறந்த சார்நாத்தோட கலைப்பாணி வந்து இந்தியாவோட மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது. இது கனிஷ்கர் காலத்தில் காந்தாரா கலையை நினைவூட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி விஷ்ணு, கார்த்திகே, துர்கை, நாகர் போன்ற கடவுள்களுக்கும் அடுத்தது வந்து விஷ்ணு, நாகர் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சுடுமணால் செய்யப்பட்ட சிற்பங்கள் வந்து சிறப்பான வேலைப்பாடுனாகும். உதயகிரி கோயில் உள்ள மகாவிஷ்ணு வந்து பார்த்தோன்னா வராக அவதாரம் சிற்பமும்
தியோகர் கோயிலில் இருக்கிற தசாவதார சிற்பங்களும் பரத்பூர் கோயிலில் உள்ள சிற்பங்களும் குப்தர் காலத்தோட சிறப்பு பெற்றவை சொல்கிறாங்க. சைவ வைணவன பாகவத்தா. ஓகே. சமய நம்பிக்கைகளுக்கு தத்துவங்களும் கோயில்களும் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டன. பிதாரி என்ற இடத்துல வந்து பார்த்தா ஸ்கந்தகுப்தரின் ஒற்றை கர்த்தூன் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. பிதார் என்ற இடத்தில் உள்ள ஸ்கந்தகுப்தரின் ஒற்றை கர்த்தூன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிறப்பாக வடிவமைக்கப்பட்டது. சிவன், விஷ்ணு, ராமன், கிருஷ்ணன் ஆகிய கடவுள்களின் சிலைகள் அழகாக நேர்த்தியாக இவர் காலத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஓகே. அடுத்தது வந்து குப்தர் காலத்தில் அஜந்தா, பாக், குவாலியர் ஆகிய இடங்களில் வந்து ஓவியங்கள் அழகூற தீட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. குப்தர் காலத்தில் அஜந்தா, பாக், குவாலியர் அருகில். ஓகே. அஜந்தாவில் 16 அல்லது 17வது குகை ஓவியங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது 17வது குகை ஓவியங்கள் புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி போதி சத்துவார்களின் ஓவியங்களும் அழகிய பறவைகளின் ஓவியங்களும் சிறப்பு பெற்றிருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது யுனெஸ்கோ வந்து அஜந்தா எல்லோரா வந்து பார்த்தோன்னா அஜந்தா குகைகளில் வந்து பார்த்தோன்னா பாரம்பரிய சின்னமாக அறிவித்தாங்க. எப்போனா 1983 வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கல்வியான அறிவியல் மற்றும் கலாச்சார நிறுவனம் யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்கு. 1983 வந்து அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து இசைக்கலையில் வந்து பார்த்தோன்னா குப்தர் காலம் வந்து இசையும் நாடகமும் செழித்தோங்கிய காலமாகும் சொல்கிறாங்க. குப்தர் காலம் வந்து இசையும் நாடகமும் செழித்தோங்கிய காலம் சொல்கிறாங்க. குப்தர்களுடைய இசைக்கலைகளை வந்து பேராதரவு தந்து இசைக்கலைஞர்களை ஊக்குவித்தனர்கள் சொல்கிறாங்க. மத்தளம், யாழ், சங்கு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டனர். குப்த மன்னர்கள் வந்து முதலாம் சமுத்திரகுப்தர் வீணை வாசிப்பது போல உருவம் பொறித்த நாணயங்கள் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து இவர் இசைக்கலைகளுக்கு ஆதரவு தந்தார்கள் என்று அறிய முடிகிறது. நாடக கலை வந்து திருவிழா நேரங்களில் வந்து கோயில்களில் வந்து நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அரசவையிலும் நாடகங்கள் வந்து இடம்பெற்றதுன்னு சொல்கிறாங்க. நடன கலைஞர்களும் ஊக்குவிக்கப்பட்டன. நாடக கலைக்கு குப்தர்கள் பேராதரவு தந்தார்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி நாடக கலையில் வந்து பார்த்தோன்னா சாகுந்தலம், ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் ஆகியவை காளிதாசரின் நாடகங்கள் ஆகும். இம்பார்ட்டன்ட். தேவி சந்திரகுப்தம், கௌமுகி மகோத்சவம் போன்ற நாடகங்கள் நடைபெற்றன. எனவே இவர்கள் காலம் இந்தியாவில் ஒரு முக்கிய காலகட்டமாக அறிஞர்கள் கருதப்படுகிறார். செவ்வியல் கலைகளின் காலம், கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இது. அடுத்தது வந்து இந்தியா பண்பாட்டிற்கு குப்தர்களின் கொடை. மத்திய அரசு வந்து நிர்வாக துறைகள், மாநில அரசு நிர்வாகத் துறைகள், மாவட்ட ஆட்சி முறை, நகர மற்றும் கிராம நிர்வாக சபைகள் போன்றவை இந்திய பண்பாட்டிற்கு குப்தர்கள் அழகிய கொடையாகும் சொல்கிறாங்க. மத்திய, மாநிலம், மாவட்டம், நகரம், கிராமம்னு சொல்லி இது மாதிரி வச்சாங்களே, அது வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. காளிதாசரின் சாகுந்தலம், விக்ரமோர்வசியம் அண்ட் ரகுவம்சம், குமார சம்பவம், மேகதூதம் மற்றும் பல இலக்கிய படைப்புகள் வந்து குப்தர்களோட கொடைன்னு சொல்கிறாங்க. ஆரியபட்டரின் கணித நூல்கள், வானவியல், வாக்பட்டரின் அஷ்டங்க சங்கரம், மருத்துவம், வாராக மீரரின் பஞ்ச சித்தாந்தம், வானவியல், சந்திரரின் சந்திராச்சாரிய வியாக்கரணம், இலக்கணம் மற்றும் அமரரின் நிகண்டு போன்ற நூல்கள் இந்தியாவோட பண்பாடு மற்றும் அறிவியலுக்கு வளர்ச்சி தந்து சொன்னாங்க. குப்தர் காலம் நீதித்துறை இன்றைய நீதித்துறை வளர்ச்சிக்கு முன்னோடியாக திகழ்ந்ததுன்னு சொல்கிறாங்க. குப்தர் காலத்தில் வந்து சமய சார்பற்ற ஆட்சி முறை வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதுவும் இப்போது யூஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. குமார காலத்தில் குகை கோயில்கள் வந்து மற்றும் கட்டுமான கோயில்கள் வந்து கலை வளர்ச்சிக்கு சமய வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சார்நாத், அதே மாதிரி சார்நாத், மதுரா, அஜந்தா, எல்லோரா, பாக் போன்ற இடங்களில் உள்ள சிற்பங்களும் ஓவியங்கள் போன்ற கட்டிட நுட்பங்கள் யாவும் இந்தியாவோட பண்பாட்டிற்கு அதனால்தான் குப்தர்கள் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் அது கோல்டன் ஏஜ்னு சொல்கிறாங்க. ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.